Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிறிஸ்பியான ரவா தோசா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ரவா தோசைக்கு பேட்டர் ரெடி பண்ணிடலாம். நான் 1 கப் ரவை எடுத்துர்க்கேன். 1 கப் ரவையை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 1 கப் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1/2 கப் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் ஆல் பர்பஸ் ஃப்ளவர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நான் ஒரு வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணது, கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேவைக்கேற்ற உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகு தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் முழு மிளகு கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நல்லா ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ரவை தோசைக்கு எப்போவுமே தண்ணியாக இருந்தது தான் நல்லாயிருக்கும். நல்லா தண்ணியாக பேட்டர் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், எடுத்து விடும்போது இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்து இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா ரவெல்லாம் ஊறி கொஞ்சம் திக்கான பேட்டராக இருக்கும். நான் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசை டவா ஒன்று வச்சுக்கோங்க. அது வந்து நல்லா ஹீட் ஆகணும். இப்போ வந்து நம்ம பேட்டரை ஊற்றிக்கலாம். இப்போ வந்து சுற்றி நல்லா தூக்கி ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு சுற்றி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சென்டராக ஃபில் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஹோலாக இருக்கும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஹோல் எந்தெந்த கேப்பில் அந்த ஹோல் இருக்கோ அந்த ஹோலில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க எண்ணெய். அப்போ தான் வந்து குக் ஆகும். இது நார்மல் தோசை இல்லாமல் இது வந்து குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் வந்து சிம்லேயே வச்சு நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. உடனே எடுத்துட வேண்டாம். இப்போ பாருங்கள், ஒரு சைடு குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு கிறிஸ்பியாக குக் ஆகிருக்குன்னு. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 2 சைடுமே நம்மளுக்கு குக் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு ரவா தோசை ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. இப்போ இந்த தோசை மாதிரியே இன்னொரு தோசையும் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் நம்மளுக்கு தவா வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி கிறிஸ்பியாக கிடைக்கும். இந்த ரவா தோசை செய்கிற டைம் பார்த்திங்கன்னா 25 மினிட்ஸ் தான் ஆகும். அது ஊறுற டைம் வரைக்கும் தான் நம்மளுக்கு டைம் எடுக்கும். மற்றபடி நம்மளுக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம ஈஸியாக குக் பண்ணிடலாம். டக்குன்னு நம்ம செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒரு சைடு குக் ஆகிடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். சூப்பராக நம்மளுக்கு குக் ஆகிடுச்சு. இப்போ கிறிஸ்பியான ரவா தோசை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா கோகனட் சட்னி தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். என்னோட ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.